நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். சனி வக்ரம் துலா ராசிக்கு என்ன செய்யும்? துலா ராசி துலா லக்கணத்திற்கு 4, 5 கூடியவராக சனி பகவான் வருகிறார். 5ஆம் இடத்தில் சனி வக்ரமாகிறார். கன்னி ராசியை போல 5ஆம் இடம் வக்ரமாவதால பூர்வீக இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை துலா ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தும். பஞ்சமஸ்தானாதிபதி குழந்தைகள் ஸ்தானம்னால குழந்தைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள்ல, பாக விஸ்தியில, உயிர் எழுதுறதுல, இதன் மாதிரி இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள சண்டை சச்சரவு வராம நீங்க அவர்களுக்கு தேவையான சொத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரம். 4 கூடிய ஒரு வக்ரமாகிறது. 4 தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை. துலா ராசி துலா லக்கண நேயர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ராகுடன் சேர்ந்திருக்கார் 4 கூடியவர். தாயார்கள் அம்மாவுக்கு இடுப்பு வலி, முட்டு வலி, இந்த மாதிரி ஆர்த்தோ பெயினை கொடுத்துருவாங்க. ஸோ அம்மாவுக்கு நீங்க கேர் கொடுக்கக்கூடிய நேரம். அதே நேரத்தில் சொத்துக்கள்ல சம்பந்தமே இல்லாத பக்கத்து வீட்டுக்காரரை, இல்ல பக்கத்து நிலத்தின்காரரை, இல்ல உங்களுடைய அண்ணன் தம்பி பக்கத்து நிலத்துக்காரவங்க இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிடும். ஸோ இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்க அதை பெருசுப்படுத்தாம சமாதான உடன்படிக்கையில போயிட்டீங்கன்னா துலா ராசி துலா லக்கண நேயர்கள் அந்த சொத்து வில்லங்கம் இல்லாமல் பார்ப்பீங்க. துலா ராசி துலா லக்கண நேயர்களுக்கு மாஸ்டர் டிகிரி யாராவது படிக்கிறாங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரா படிக்கலைன்னா அரியர்ஸ் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். துலா ராசி துலா லக்கண நேயர்கள் இந்த மாஸ்டர் டிகிரி முடிக்கிறவங்களுக்கு தான் அந்த தொந்தரவு வரும். ஸோ ஜாக்கிரதையா படிக்கக்கூடிய நேரம் இது. மற்றபடி துலா ராசி துலா லக்கணத்திற்கு வக்ரம் பெரிய தவறுகளை செய்துவிடாது. வணக்கம்.